ஹாய், வெல்கம் டு டே பார்ட்னர். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பேஸ் பண்ணது. ஜிஎஸ்டி நியூ சேஞ்சஸ் பண்ணியிருக்கறதுனால ஜிஎஸ்டி 2.1 ஒரு அப்டேட்காக. ஸோ உங்களோட சிஸ்டம்ல சர்வர் சிஸ்டமோட எதனாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு bpartner.in/tools ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி 2.1 ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஃபைலை ரிலாக்ஸ் அப்ளிகேஷனோட பாத்தில் காப்பி பண்ணிக்கோங்க. நான் இங்கே வீடியோவில் காட்டிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஒன்ஸ் காப்பி பண்ண அப்புறமா அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்டேட்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆயிருக்கும். அந்த அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாஸ்ட் 6 months அண்ட் 12 monthsனு காட்டும். அதில் லாஸ்ட் 12 monthsன்றதை சூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு எக்ஸல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து டேட்டா ஃபெச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். என்னோட சிஸ்டம்ல டேட்டா கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வேகமா ரன் ஆகுது. என் ஸ்க்ரீன்ல அது உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கு. பட் வந்து லாஸ்ட் 12 monthsக்கான நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி மொத்த டேட்டாவும் ஃபெச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 எக்ஸல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு கீழே செக் பண்ணீங்கன்னா 2 எக்ஸல் ஷீட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ரெண்டுத்தோட நேம்ஸும் வந்து நியூ டாக்ஸ் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். தென் நியூ டாக்ஸ் மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த 2 ஷீட்டும் ஓப்பன் ஆனோடனே நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து 2 காலம்ஸ் இருக்கும். இதுல வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ்க்கு ஓல்டு டாக்ஸ் என்னது, நியூ டாக்ஸ் என்னது அப்படின்றது இங்க மென்ஷன் ஆயிருக்கும். இந்த நியூ டாக்ஸை வந்து நீங்க மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறது நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ்னு இருக்கிற எக்ஸல் ஷீட்ல நீங்க வந்து நியூ டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ட்ரி நீங்க பண்ணணும் மேனுவலி. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 எக்ஸலையும் நீங்க வந்து அன்மேட்ச்டு அண்ட் மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ்ன்ற நேம்ல நீங்க வந்து உங்களுக்கு கன்வீனியன்டான லொகேஷன்ல இது டெஸ்க்டாப்லயோ அந்த மாதிரி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிடணும். இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப எப்படி இம்போர்ட் பண்றது இதை நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள அப்படின்றத சொல்றேன். ஸோ நான் இப்போ இதுல வந்து எக்ஸலை எடிட் பண்ணாம உங்களுக்கு காட்டியிருக்கேன். பிகாஸ் நான் இன்னும் டேட்டா எதுவுமே சேஞ்சஸ் போடல. நியூ டாக்ஸ்ன்ற இடத்துல நீங்க கண்டிப்பா அன்மேட்ச்டு ஷீட்ல வந்து நீங்க வந்து என்ட்ரி போடணும். போட்டதுக்கு அப்புறம் இந்த எக்ஸல் ஷீட்ஸ் ரெண்டுத்தையும் சேவ் பண்ணி வச்சிடணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் அதே டாக்ஸ் அப்டேட்ன்ற அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணினா அதுல இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த இம்போர்ட் ஆப்ஷன்ல நீங்க போயிட்டு எந்த டெஸ்டினேஷன்ல ஃபைல்ஸ் இது பண்ணீங்களோ ஃபர்ஸ்ட் மேட்ச்டு ரெக்கார்ட்ஸை சூஸ் பண்ணிக்கணும். ப்ரௌஸ் பண்ணி நீங்க அதை சூஸ் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னைக்கு அப்டேட் ஆகாது. இன்னைக்கு வந்து டேட் 17 செப்டம்பர். ஸோ இன்னைக்கு அது அப்டேட் ஆகல, உங்களுக்கே தெரியாது எரர் மெசேஜ் வருது. பிகாஸ் இந்த ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் செப்டம்பர் 22 தான். அதனால எனக்கு அப்படி காட்டுது. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா என்னோட சிஸ்டம் டேட்டை நான் 22 மாத்தி வச்சுட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் அன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து 22 அன்னைக்கு மார்னிங் நீங்க இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஒன்ஸ் அந்த மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் அப்டேட் ஆகி முடிச்சோடனே அகெயின் நீங்க ப்ரௌஸ்ல போயிட்டு அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ்க்கான ஒரு ஷீட் இருந்ததுல அந்த எக்ஸல் ஷீட்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி அதையும் அப்டேட் கொடுங்க. கண்டிப்பா இது எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஆனப்போ எவ்வளவு டைம் எடுத்ததோ அதே மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது டைம் எடுத்துக்கும். ஸோ பொறுமையா தான் பண்ணி ஆகணும். என்கிட்ட டேட்டா கம்மியா இருக்கிறதுனால ஆகுது. நான் அகைன் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ இது ரெண்டுமே அப்டேட் ஆன உடனே ஸோ டாக்ஸ் அப்டேட் வந்து முடிஞ்சிச்சு. நீங்க டேட்டா என்ட்ரி பண்ணும்போது மட்டும் கரெக்டா பார்த்து நியூ டாக்ஸ் என்னன்றதை என்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.